தொண்டியிலிருந்து அஸ்பாக். பேரன்பு கொண்ட மண்ணை மக்களின் எங்க அண்ணன் மீதும் அண்ணன் மீதும் இந்த சபையை நிறைத்து அமர்ந்திருக்கிற அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்கிறேன். கேள்வி கேட்பதற்கு முன்பாக, இந்த சமூகம் உங்களை பல்வேறு கோணங்களில் விமர்சித்த போதும், உங்களை புறக்கணித்த போதும், உங்களை அலட்சியப்படுத்தி ஏளனம் செய்த போதும், இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் சின்ன சிக்கல் பிரச்சனை என்று வந்தால் கூட முன்னின்று உளப்பூர்வமாக குரல் எழுப்பி எங்களோடு சேர்ந்து சண்டையிட்டுள்ளீர்கள், சண்டையிடுவீர்கள். மேலும் இந்த சமுதாய தலைவர்களே பழனி பாபா என்கிற மாவீரனை போற்ற மறுத்திருக்கிற சூழ்நிலையில் அவர்களை உங்களுடைய மேடைகள் தோறும் கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள், இந்த இளம் தலைமுறையிடத்தில் கொண்டு சென்றிருக்கிறீர்கள். அதற்காக இந்த சமுதாயம் உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அனுமதியோடு 2 கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, இலங்கையிலே நடந்த விடுதலை போது விடுதலை போது சரிதான், கிட்ட வச்சு விளங்குது. அதன் மீது பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்கு, கேள்விகள் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திடம் இருக்கிற ஐயப்பாடு, கேள்வி என்னவென்றால், அங்கு நடந்த இஸ்லாமியர்களுக்கும் விடுதலை புலிகளுக்குமான அந்த கான்ஃபிளிக்ட் இன்ன வரைக்குமே பேசு பொருளாகவும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டும் இருக்கிறது. அதை குறித்து இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய முகமாக திகழ்கிற நாம் தமிழர் கட்சி என்ன நிலைப்பாட்டை இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது? ஒன்று. இரண்டாவது, அப்போது விடுதலை புலிகளுக்கு இருந்த நோக்கம் என்ன? மேலும் வினை எதிர்வினை எப்படி இருந்தது என்பதை அண்ணன் உடைத்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இரண்டாவதாக சிறிய கேள்வி. சமீபத்திலே அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால், இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார், இப்போதுதானே வந்திருக்கிறார், இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா? எல்லாரும் சீமானாக முடியாது, எல்லாராலும் உங்களை போன்ற பேச முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இல்ல, முதல்ல எல்லாரும் பேச மறுத்து விட்டுட்ட பிறகு ஏன் நீங்க பழனி பாபா தொட்டு பேசணுங்கிறதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லுங்க. ஏன் அண்ணன் பழனி பாபாவை இவர்கள் பேச மறுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு, அவர் வாழுகிற காலங்களில் முதல்ல அவரை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் இப்ப என்னை போல இங்க இருக்கிறவர்களை விட அவர் ஆகப்பெரிய கல்வியாளர். உலக நாடுகளின் எல்லா நாடுகளின் சட்டமும் அவருக்கு தெரியும். பல மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மிகப்பெரிய செல்வந்தர். ஒரு மாத வருவாய் மட்டுமே அவருக்கு 66 லட்சம், 3000 ஏக்கர்களுக்கு மேலாக அவருக்கு தோட்டம், அரண்மனை போல வீடு. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சமூக மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காகவே திருமணம் செய்யாமலே இருந்து 45வது வயதிலே அவர் கொல்லப்படுகிறார். இந்த நாட்டில் உசிலம்பட்டியிலே இருக்கிற தெய்வ திருமணம் தாத்தா பேரில் இருக்கிற கல்லூரி, கமுதியிலே இருக்கிற கல்லூரி, திருநெல்வேலி இருக்கிற கல்லூரி எல்லாம் அவர் நன்கொடையிலே கட்டப்பட்டதுதான் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பேச்சின் ஓட்டத்திலே நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல, விதைகள். ஒரு நாள் அது முளைத்து வரும். வீரியமிக்க எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் எழுந்து வரும்.
அது ஒரு நாள் என்னை அடக்கம் செய்த இடத்திலே தோண்டி எடுத்து என் எலும்பு கொடுக்கு நன்றி செலுத்தும் அப்படின்னு. அந்த விதைகள்ல ஒண்ணுதான் நம்ம இப்ப எடுத்து எலும்பு கூட இல்லை, அவரு சிந்தனை எடுத்து நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கோம். அவரை ஏன் இவர்கள் பேச கைவிட்டார்கள் என்றால், இருக்கிற இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் மற்றவர் எல்லாருமே திமுகவிடத்திலே கூட்டணியில் இருப்பதால், கடைசி காலத்தில் அவர் கடுமையாக திமுகவை எதிர்த்து பேசிவிட்டதால், பழனிபாபாவை பேசினால் கூட்டணியிலே நமக்கு இடம் சிக்க தருவார்களா என்ற அச்சத்தில் அவர்கள் பேச தயங்கிவிட்டார்கள். நமக்கு அந்த குறை இல்லை. நாம் அரசிடத்திலே எழுப்பிய கேள்வி, நீ மதவாதத்திற்கு எதிராக போராடுகிறோம் என்கிறாய், மதவாதத்திற்கு எதிரான ஆட்சியவை செய்கிறோம் என்கிறாய். மதவாதத்திற்கு மத தீவிரவாதத்திற்கு எதிராகவே போராடி ஒருவன் உயிர் நீத்திருக்கிறான். யார் யாருக்கோ நீங்க வணக்கம் செலுத்துகிறீர்கள். பழனிபாபா அவர்களுடைய படத்தை வைத்து ஒரே ஒரு முறை ஒரு வணக்கத்தை செலுத்தலாம். அப்படி இருந்தால் நீங்க உண்மையிலே மதவாதத்துக்கு எதிரான ஒரு அரசு அமைப்பு என்று நம்ம கருதலாம். அவர்தான் மதவாதத்திற்காக போராடி தன் இன்னுயிரையே ஈகம் செய்தவர். அவரை போற்றல, அதனால நாம போற்றோம். அது காத்தான்குடியில நடந்தது. அது முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அது ஒரு துயரந்தோய்ந்த சம்பவம். தலைவர் கட்டளையின்படிதான் அது நடந்தது அப்படிங்கிறத நீங்க நம்ப வேண்டியது இல்லை, அது தெரியாது. இங்க என்ன நடந்துருச்சுன்னா, போராட்ட தளத்துல அவன் நுட்பமா சீக்கிய சிங்களன் இஸ்லாமிய மக்களை நமக்கு எதிராக திரித்து விட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்க விடாமல் தடுத்து சிக்கல் செய்து கொண்டிருக்கும் போது அண்ணனே சொன்னது, நாம் இந்த தேசத்தை, நமக்கான தேசத்தை அடைவோம், பிறகு உங்களுக்கு அந்த நாட்டுக்குள் ஒரு தனி நாடு வேணுமானாலும் நம்ம பிரித்து கொள்வோம், இணைந்து போராடுவோம் என்றதுல அந்த இணக்கப்பாட்டை சிங்களன் இப்ப எப்படி தமிழர்களை சாதி மதங்களாக பிரித்து திராவிடர்கள் இந்தியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே நுட்பத்தை தான் அந்த சிங்களனும் கையாண்டார். அதுல அந்த பிரச்சனையில இங்கே இயக்கம், இங்கே முகாம் இருக்கிறது, இங்கே முகாமிட்டிருக்கிறது, இந்த தகவல்கள் எதன் மூலமாக சிங்கள படைகளுக்கு போகுது என்றால் இந்த மக்களால் தான் போகுது என்றதை தெரிஞ்சு நம்பி அன்றைக்கு வழிபாட்டில் இருந்த மக்களை இன்னைக்கும் இருக்கிற கருணாதான் அதை இதே ராமேஸ்வரத்தில் பெரிய வணக்க கூட்டம் நடத்தும் போது பொது மேடையிலேயே பேசி விளக்கம் அளித்த அண்ணன், அந்த சம்பவத்திற்காக தமிழ் பேரின மக்களின் சார்பாக நான் வருந்துகிறேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் கூட நான் சொன்னேன். அது என்ன, இப்போ அந்த காயத்தை திருப்பி திருப்பி நம்ம பேசி கொண்டிருந்தால் இப்போதைக்கு சிங்களர்கள் நம் இஸ்லாமிய மக்களை என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்று பாருங்க. அங்க ஒரு தலைவர் பிரபாகரன் தலைமையில ஒரு படை இருந்த போது அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். அங்கே யாரும் இல்லை என்ற போது அவர்கள் வாழ்வுக்கே ஆபத்து வருது. மதிப்பிற்குரிய நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இலங்கைக்கு பயணம் சென்ற போது, இன்றும் என்னுடைய அருமை நண்பர் பொன்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள், நீங்க கேட்டு பெறலாம், அண்ணன் சொல்றது உண்மையான்னு. ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்கள் ஐயா அப்துல் கலாமை கூடி நின்று, பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைச்சது பெருமை, அவர் இல்லைனாலும் அவர் ஆவியாக வந்தனாலும் எங்களை அவர்தான் ஆள வேண்டும் என்று பேசியதை இவர் என்னிடத்தில் பதிவு செய்தார். இப்படி அந்த மக்கள் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார்கள் பிரபாகரன் மீது என்று அதை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்களிடத்திலே பதிவு செய்திருக்கார்கள். இன்றைய சூழலில் தான் நீங்க பார்க்கணும், அந்த செயல் தவறு என்று நீங்க நினைத்தீர்களால் அதை நான் நியாயப்படுத்த தயாரா இல்லை, அதை விரும்பல. அது தவறாகவே இருக்கட்டும். அதுக்காக நீங்க காயம்பட்டது போல நானும் காயம்படுறேன், வருந்துறேன். அதை கடந்து இன்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், வருங்கால பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு எது வாய்ப்பு என்று பாருங்க. நான் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகள் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு பேரனாக இருக்கும். இந்த மகன் உண்மையும் நேர்மையுமாக இருப்பான் என்று நம்பினால் என் கைகளை பிடித்து எனக்கு அழுத்தி எனக்கு வலிமை சார். இவ்வளவு காலம் நம்பி விட்டீர்கள் திமுகவை, இவ்வளவு காலம் நம்பி விட்டீர்கள் அதிமுகவை. ஒரே ஒரு முறை உங்கள் மகன் என்னையே, உங்கள் உடன் பிறந்தானை நம்பி இந்த ஆட்சியை ஒரு முறை கொடுத்து பாருங்கள். நீங்கள் எப்படி சொல்வீர்கள், அன்னைக்கே இவன்கிட்ட கொடுத்திருக்கலாம் என்று எண்ணுகிற அளவிற்கு இந்த நாட்டை நிர்வகித்து தமிழர், நம் இன முன்னோர்கள். ஏன் ஆட்சியாளர் உமர் சொல்றாரு, ஒருவன் திருடினான்னா கையை வெட்டுறாங்கிறார்.
அதுக்கும் பசிக்காக திருநானா ஆட்சியாளன் கையை வெட்டுறான்ற. ஆக சிறந்த எல்லோரும் போற்றத்தக்க உலகம் நம்மை பின்பற்றத்தக்க ஒரு ஆட்சியை நம்மளால கொடுக்க முடியும். உங்களுடைய கேள்வி மிகச் சரியானது. அந்த சம்பவத்தை இப்போ என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கும் வணக்கம் செலுத்துவான் சீமான், கொல்லப்பட்ட இமானுவேல் சேரன் தாத்தாவுக்கும் வணக்கம் செலுத்துவான் சீமான். கடந்த கால காயங்களை மறந்து எதிர்காலத்தை நோக்கி இந்த இன பிள்ளைகள் சமூக ஓர்மையை நோக்கி ஓடிக்கொண்டும் போது பழைய பகையவே திராவிடன் கீறி விட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப அத பேசிக்கொண்டே இருந்த பயனில்லை. அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும். அதுல நீங்க காயம்பட்டிருக்கீங்க. அது மாதிரி கேள்விகள் ஒவ்வொரு தளத்திலும் எனக்கு எழுப்பப்படுது. அதுக்காக நான் வருந்துறேன். மறுபடி நான் ஒரு மன்னிப்பை, ஒரு பொது வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வருங்காலங்களில் நம் எல்லோரும் இணைந்து நின்றுதான் நமக்கான பாதுகாப்பான அரசியலையும் அதிகாரத்தையும் கட்டி எழுப்ப வேண்டும். தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தமில்லை என்கிறான் சார்லஸ் டார்வின். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்கிறான். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் என்கிறார்கள். நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, என்னரும் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, திமுக தான் நமக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் சொல்லுகிற போது அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி என் போன்ற பிள்ளைகளுக்கு எழுந்து விடுகிறது. இந்த திமுகவை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்களா, அவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்களா என்பதை நீங்களே உங்கள் மனச்சான்றை தொட்டு கேள்வி எழுப்பி பாருங்கள். அவர்களை பாதுகாப்பாக வாழவும் ஆளவும் வைத்திருப்பது நீங்கள் தான் என்பதை உணராத வரை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விடிவும் இல்லை, இந்த துயரங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. அதனால் ஆழமான கேள்வியை கேட்ட திருப்பி ஒரு கேள்வி, தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி. 15 ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள். மொழி குறித்தோ, இனம் குறித்தோ, இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ, இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்றும் இல்லை. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. இஸ்லாமிய மக்களின் உரிமை, சரியத்து, வக்பு வாரிய சட்டம், முத்தலாக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. எதுலையாவது இருக்கா? கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும். கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் 800 பேருக்கு மேல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள். அந்த சாவின் வழி அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆகச் சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராக தான் இந்த சீமான். நீங்க புரிஞ்சுக்கணும். நீ ஒண்ணுமே இல்லாம ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்து அரசியல் செஞ்ச இந்த நிலத்தில் உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம், எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள், எவ்வளவு பெரிய பேரறிஞர் இருந்த இடத்தில், இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இனச்சாவில் இருந்து கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி, ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து 220 வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை, தொழில் செய்ய முடியாது, கடவுச்சீட்டில்லை, ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது, எங்கேயும் போக முடியாது. எல்லாத்தையும் விட்டு என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், அவர்களின் எதிர்கால பாதுகாப்ப நல்வாழ்வு என்று நின்று ₹1 வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு, இந்த சாதி சீமானை ஆதரித்தது, இந்த மதம் இவனை ஆதரித்தது, இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று இல்லாது பிச்சை எடுத்து திரள் நிதி என்று திரட்டி, அதை கூட திமுக கேள்வி பண்ணும், பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான், மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வரலாறு
வரலாறு திரும்புதா, அங்கேயே சுத்துதா. தம்பி, திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர். 2 பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்பும்? நீ தான் திரும்பணும். உங்களுக்கு புரியுதா? திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே, தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர்? இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம். திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது. எப்படி பார்த்தாலும் சங்கி, நான் கூட சொன்னேன், சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது. திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது. எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்லு இல்ல, அது சமஸ்கிருதம். அப்ப அங்க இருந்த திருட்டு மாடல், அது தமிழ் இல்ல, ஆங்கிலம். எது திராவிட மாடல் ஆட்சி? அது எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்ல. நீ நான் கேட்கிற கேள்வியை சொல்லு. தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். உன் தமிழில் என்ன இருக்கிறது? இப்ப நான் ஒரு தமிழன், இவர் தெலுங்கர் என் நிலத்துல வாழ்றார், இவர் ஒரு கன்னடர் என் நிலத்துல வாழ்றார், இவர் ஒரு மலையாளி, அவர் ஒரு மராட்டி, இவர் ஒரு பீகாரி, இவர் குஜராத்தி, எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க. நீ கன்னடர், நீ உன் தாய்மொழி நீ கர்நாடகா. நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா, இவர்கள் மொழியிலாம் இருக்கு, என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது? கேரள கவிஞன், மலையாள கவிஞன் ஆத்தூர் ரவிவர்மா சொல்லுகிறான், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள், அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான். அவன் அடுத்த வரி சொல்ற, அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு செய்யறான். நீ என் மொழியை சனியன் ஒளிங்கிறான். அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான். இவன் பாப்பா, நீ எனக்கு தந்த எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? என் தாயை இழிவுபடுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ. தமிழ் காட்டுமிராண்டி பாஷை பேசுற நீ யாரு? காட்டுமிராண்டி தானே. தமிழ் முட்டாள்களின் பாஷை பேசுற நீ யாரு? முட்டாள் தானே. நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா? பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீங்கன்னா, இங்க வாடா அப்படின்னு சொல்லத்தோணும். இங்க வாடா நீ, என்னது? அப்புறம் எதையாவது தெரிஞ்சு வரணும்ல. காமராஜரை வச்ச, யார் காமராஜர் 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியாரை வச்ச, யாரு வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிற, தெரியுமாடா? திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமையான்னு சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை, வாரத்துல சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு, இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க. ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு? நீ படிச்சிருக்கீல்ல, அடிப்படை தெரியுதா? செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம், இதுல இருந்தே உனக்கு தெரியல. அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா. பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும், அது செத்ததை தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும், அதை தாண்டா அது திங்குது. நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. கோட்பாட்டு அளவுலதான் எதிர்க்கிறேன், உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லைன்னு நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? அப்ப எதிர்க்காம எப்படி? நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டாங்க. அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு. வரும்போது முன்னாடி நிக்கிறவன்ட்ட என்ன பேசணும்? நல்லா படிக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும், இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும்,
ஒரு வேலையை தேடிக்கிறங்க, நமக்கு ஒரு காலம் வருது, நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல. எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கேடா? தியேட்டர்ல முதல் காட்சி கத்தவன்ல அதே தான். அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கத்துறேன். ஏய் இருப்பா, உன் வேலை இல்லப்பா, இருப்பா. நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது என்னடா இவன் வேற ஒரு இதுன்னு வருது. எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி. இப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி. முதல்ல உன் கொள்கையை சொல்லு, அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். சிரிக்கிறா? ஏன் முதல்ல உன் கொள்கையை சொல்லுப்பா. என் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை. எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை. திமுக அரசியல் எதிரி. எந்தெந்த அரசியலில் முரண்படுற? அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல. அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல. அதானது. பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்று யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க பெருமக்களே. வெளியுறவுத்துறை கொள்கை, பாதுகாப்பு கொள்கை, மருத்துவ கொள்கை, கல்விக் கொள்கை, போக்குவரத்து எதுலயாவது இருக்காட தம்பி? எல்லாம் சேம். திரும்ப திரும்ப சொல்றேன், பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். போட்டு குழப்பிக்காத. ரெண்டா பயலா யோசிக்க பய. இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பலாயிரக்கணக்கான பிரச்சனையை தந்தவன் எவன்? ஒன்னு காங்கிரஸ், பாரதிய ஜனதா. அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் எவன்? திமுக அதிமுக. இந்த 4 பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டுல பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு. இந்த 4 பேருமே திட்டு போய், அப்ப 4 பேருமே அடிக்கணும். என்ன எப்படி கூடுவான்? எப்படி கூடுவான்? திமுக ஆட்சியை ஒழிக்கணும், எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம். ஏடிஎம்கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது, எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம். டிஎம்கே நான் உங்க 2 பேரையும் ஒழிக்கணும், அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம்? நம்பர் 1. ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா? ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ? நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க நமக்கு? தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? நன்மையை வைத்துத்தான். திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி இருக்க முடியும்? நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும்? அங்க ஒரு தண்ணி தேவைப்படும். ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை, அங்க உண்மையும் நேர்மையும் தான் மாற்றா இருக்க முடியும். அததான் நாம சொல்றோம். நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு, இப்பதுக்கு வர அப்புறமா வா, நான் இவங்களை முடிச்சுக்கிறேன். இப்ப எதுக்கு வரணும்னு சொல்லு தம்பி. முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம். முதலமைச்சராகி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு, லட்சியம். இப்ப அண்ணன் சொல்றேன்ல, எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு. உலகத்தரம்னா என்ன? உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன். இது என்ன? என் லட்சியம். என் லட்சியம். ஏடா தம்பி, உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன். அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு மார்ச்சோரி கூட மாதிரி இருக்கு. இல்லை, நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், மற்ற நாடு, அரபு நாடுகள்ல எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன். இது என் கனவு. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன். இனி படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலையை என் தாய் நாட்டில் உருவாக்குவேங்கிறதுலாம் இது ஒரு கனவு, இது ஒரு இலக்கு, இது ஒரு லட்சியம். காரணம், கண்கள் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல, என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல. அதை புரிஞ்சுக்கணும். இது என் கனவு இல்ல, பல 100 ஆண்டுகளா என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. பழனி பாபா கனவு, காகிதம் இல்லத்து கனவு, எண்ணுயிர் தலைவன் பிரபாகரன் கனவு, இது நம் முன்னோர்களின் கனவு.
முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் வள்ளுவ பெருமானார் வகுத்து தந்த மறை. அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி. இப்படி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா, இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா, இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா, நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா. இப்படியாடா டே என்னது ஏண்டா இவ்வளவு பேரு பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் தட்டுற டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேச கூடாது. சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய், எவனோ சொல்லியிருக்கான். உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கேன்னு. ரெண்டு பேரும் ஒரு பொம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பொம்பளை டிவிக்கேல திருடி. இங்க ஒரு டீம் மாஸ்டர். என்னது அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுறணும். நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன். சும்மா வாய தோண்டும் போது அப்புறம் வெளுக்க வேண்டியதானே. பெரியார் கொள்கை வழிகாட்டின்ல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டான்னு கேட்டேன். அது சொல்லு, நல்லா இருக்க, இதை நானும் பின்பற்றிக்கிறேன். என்ன வேணும்னாப்பா செய்யறேன், வேணும்னா செய்யறேன். டேய் வேற ஆளா இருந்தா ஒண்ணு தற்கொலை பண்ணி செத்துருப்பான், இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான். இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன். என் முன்னோர்கள். நான் என்னடா உயிரோட போராடிட்டு இருக்கேன், போராடி செத்தவங்கடா அவங்கெல்லாம். நீ வந்து போயிட்டு என்னென்ன இது இவர் அப்படின்ன. இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை. நல்லா பேசுறாப்லையே தம்பி, நம்மளே ஆதரிக்கலாம். அது முகத்தை பார்த்து என் முகம்தான் இதுக்கு போடுங்க ஓட்டு. 5 வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போகும். என் முகத்தை பார்க்காதீர்கள், நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அதான என் மதத்தை பார்க்காதீர்கள், அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள், உயிர்மை நேயத்தை பாருங்கள். அப்படிதானே பார்க்கணும். அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள், நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள். அப்படிதானே வைக்கணும். நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான். என்ன தெரியுமா, எங்க மச்சனை என் தம்பி எல்லாம் மச்சான் வாமச்சான் இப்பதான் இருக்குன்னு யாருமே வரலன்னா நான் வாரேன். எல்லாரும் வந்து குடிக்கிறான். ஒரு எங்க அண்ணன் இறந்து போயிட்டா, நம்ம அண்ணன் பார்க்கட்டேன். அந்த ஒரு நாள் முஸ்லீம் எல்லாம் ஏன்னா இந்த போராட்டத்துக்கு வரலன்னு நீ வேற மானத்தை கிடைக்காம சும்மா அப்படின்னா ஒரு நாள் முஸ்லீம் ஒரு நாள் மட்டும் வருவாங்க. அதுதான் தவறு. நான் என் தம்பி எல்லாம் வந்து நீ வான்னு நான் இப்பவும் சொல்றேன், என் மக்களின் உணவுக்கானவன் இல்ல, அவர்கள் உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், அவர்களுக்கு உயிரானவன். அதனால நான் போய் இந்த ஒரு நாள் இப்தார் விருந்துல போய் பங்கேற்று சார் சாப்பிடுறதுக்கான ஆள் இல்லை. நான்